வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். முதல்வர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு தினம். அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. நடிகர் விஜய் அவருக்கு ஏற்படும் தடைகளை தாண்டினால்தான் உண்மையான தலைவனுக்கு அழகு. நடிகர் பார்த்திபன் பேட்டி. சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும், சாலை விபத்துக்களை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிகச்சிறிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். அதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தேசிய அளவில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் மாநிலங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரியில் சாலை விபத்துகள் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து புதுச்சேரியில் உள்ள 16 லட்சம் மக்களின் வேதனையை ஒருவர் எனக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவித்துள்ளார். சாலை விபத்துகளை தடுக்க அனைத்து துறையும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மத்திய அரசு வழிகாட்டுதலுடன் புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சாலை பாதுகாப்பில் மக்களின் பங்கு அதிகம் உள்ளது. பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சாலை பாதுகாப்புகளை பின்பற்றினால் வலிமையான பாரதத்தை உருவாக்க முடியும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் சாலை விபத்துக்களை தடுத்து உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும் என வலியுறுத்தினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காந்திய கீர்த்தனைகளும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பிபி ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், கேஎஸ்பி ரமேஷ் மற்றும் தலைமைச் செயலர் சரத் சௌகான், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் அவரது கட்சிக்கு வாக்களிக்குமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக புதுவைக்கு வந்த இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் படப்பிடிப்பு நடத்துவது சம்பந்தமாக நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை நேற்று நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, நான் புதிதாக 54வது பக்கத்தில் ஒரு மயிலிறகு எனும் திரைப்படத்தை தயாரிக்க உள்ளேன். அதன் படப்பிடிப்பு 99% புதுச்சேரியில் நடைபெற உள்ளதால் அரசின் ஒத்துழைப்பை கோரி சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்தேன். இதனை அவர் கனிவோடு ஏற்றுக்கொண்டு புதுச்சேரி அரசு மூலம் என்ன செய்து தர முடியுமோ அதனை செய்து தருவதாக கூறியுள்ளார். என்னுடைய படத்தில் எப்போதும் கதாநாயகன் நான் தான். இது காதலை மையமாக கொண்ட திரைப்படம்.
ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், கட்சி தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் முதல்வராக ஆசைப்படலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தும் போது பல தடைகள் நிச்சயம் இருக்கும். ஜல்லிக்கட்டில் பல தடைகளை தாண்டித்தான் மாடு பிடிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அரசியலில் ஆட்சியை பிடிப்பது என்பது பெரிய விஷயம். ஆகவே நடிகர் விஜய் அவருக்கு ஏற்படும் தடைகளை தாண்டினால்தான் உண்மையான தலைவனுக்கு அழகு. இவற்றையெல்லாம் நான் பொதுவாக ரசிக்கின்றேன். நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை. விஜய் அழைத்தாலும் அவரது கட்சியில் சேரமாட்டேன். என்னுடைய அரசியல் வேறு. ஏற்கனவே இருப்பது இல்லாமல் வேறொரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதுதான் அரசியலின் நல்ல விஷயம். அதை என்னால் செய்ய முடியுமா என்றால் இப்போது எனக்கு இருக்கும் கவனம் முழுவதும் சினிமா மீது மட்டும்தான். நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் அவரது கட்சிக்கு வாக்களிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித்திற்கு இந்த விருது அளித்திருப்பது தூண்டி விடுவது போலவே உள்ளது. பெரியார் நம்முடைய பாரம்பரியம். சமூகத்தில் ஒதுக்கவோ நீக்கவோ முடியாத ஒருவர். அவரை எதிர்ப்பதற்கு பின்னால் வேறு அரசியல் இருக்கலாம். யாரோ ஒருவரை சொல்வதை வைத்து பதில் சொல்ல முடியாது. பெரியார் என்பவர் நமக்கு எப்போதுமே பெரியார் தான். அதில் சிறிய கருத்து வேறுபாடு கூட கிடையாது. சீமான் அரசியல் கட்சி தொடங்கி தற்போது பெரியாரை விமர்சித்து வருகிறார். அவர் அரசியல் நடத்துவதற்கு கூட பெரியார் தான் தேவைப்படுகிறார். அந்த அளவுக்கு பெரியார் மிக பெரியவராக இருக்கிறார் என்று அவர் கூறினார். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க அவரது வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். காந்திநகர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி காந்திநகர் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு கடந்த மாதம் 15ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் தினமும் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. 45வது நாள் மண்டல அபிஷேக பூஜை நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உபயத்தில் சிறப்பாக நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தொழுநோய் விழிப்புணர்வு இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தொழுநோய் விழிப்புணர்வு இயக்கம் குறித்த நிகழ்ச்சி கோரிமேடு இந்திரா நகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் பொறுப்பு ஆசிரியை ஜெஸ்லி அனைவரையும் வரவேற்றார். கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி தொழுநோய் என்றால் என்ன என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். சுகாதார உதவியாளர் சிவகுமார் தொழுநோய் பரவும் விதம், கண்டறியும் முறை, சிகிச்சை குறித்து பேசினார். சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் தொழுநோய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாணவர்களின் பங்கு குறித்து பேசினார். தொழுநோய் உறுதிமொழியை மாணவர் வாசிக்க உடனிருந்த மாணவர்கள் அனைவரையும் ஏற்கச் செய்தனர். கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர் விருதாம்பாள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் உவைசி புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருவதால் புதுவை மாநில தலைவர் சம்சுதீன் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளார். சிறுபான்மை இஸ்லாமியர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி அரசு வழங்கிய 2% இடஒதுக்கீடு முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும். சமூக நீதிக்கான இடஒதுக்கீடு முறையில் குழப்பத்தை ஏற்படுத்தி சீர்குலைக்க நினைக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பிப்ரவரியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு தேசிய தலைவர் உவாசி வருகை தருவதால் மதசார்பற்ற தலைவர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர். இதன் ஒரு பகுதியாக திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன் மற்றும் மாநில பொருளாளர் ஹாஜா காமல், துணை செயலாளர் முகமது அகமது, மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி மற்றும் நிர்வாகி முகமது சகருல்லா ஷரீப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன், நாராயணன், சுவாமிநாதன், ராஜா, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காந்தி வீதி ஈஸ்வரன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் வீதி சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் குப்பை கழிவுநீர் தேங்கியுள்ளதால் கொசு உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி நகரம் முழுவதும் கடந்த காலங்களை விட கொசு உற்பத்தி அதிகமாகி வருகிறது. கடந்த காலங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் வீதி வாய்க்கால் மூலம் வெளியேறும். தற்போது கழிவுநீர் பாதாள சாக்கடையில் கலப்பதால் பாதாள சாக்கடை கொசு உற்பத்தி அதிகரிக்கும் தொழிற்சாலையாக மாறிப்போய் உள்ளது. கழிவுநீர் பாதாள சாக்கடையில் உற்பத்தியாகும் கொசுக்களை தடுப்பதற்கு கொசு மருந்து தெளிக்கப்படுவதில்லை. கழிவுநீர் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதியில் வெளியேறுவதனால் கழிவுநீர் வாய்க்கால் நகராட்சி ஊழியர்களால் நாள்தோறும் சுத்தம் செய்யப்படாத காரணத்தினால் புதுச்சேரி காந்தி வீதி ஈஸ்வரன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் வீதியை சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் குப்பை கழிவுநீர் தேங்கி உள்ளதால் கொசு உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயகரமான சூழ்நிலை உருவாக்கி வருகிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை பாதுகாக்க விரைந்து இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். காலாப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை ஐஜி ரவ்தீப் சிங் சாகர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இவ்விழாவில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் முன்னிலை வகித்தார். வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா குழுவின் இயக்குநர்கள் மாதவி மற்றும் உமா ஆகியோரின் பாரம்பரிய கலையான பரதநாட்டிய நிகழ்ச்சியும், பழனிவேல் குழுவினரின் சிலம்பாட்டம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சியும், நர்த்தனாலயா சதீஷ்குமார் நாட்டிய குழுவினரின் நடனமும், சிறைவாசிகளின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களும், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த வினோத் மற்றும் கலைவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு 108 லிட்டர் பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவில். இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள அங்காள அம்மனுக்கு தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்ற பெண்கள், சிறுமிகள் என பலரும் பல்வேறு வீதிகளின் வழியாக பால்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தென் மாநிலங்களுக்கு இடையேயான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமி சார்பில் புதுச்சேரி மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையேயான
புதுச்சேரி ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி 2025 லாஸ்பேட்டையில் உள்ள உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா, ஆரணி ஸ்டேஷன் கராத்தே இந்திய பொதுச் செயலாளர் சஞ்சீவ் குமார் ஜாங்ரா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமித்தே என்ற 2 பிரிவுகளின் கீழ் உலக கராத்தே ஃபெடரேஷன் விதிமுறைகளின்படி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நடுவர்களாக 2 உலக கராத்தே போட்டி நடுவர்கள், 3 ஆசிய கராத்தே போட்டி நடுவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பரத் சர்மா தலைமையில் யோசி சஞ்சீவ்குமார் ஜாங்ரா முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், அசோக் சிண்டே, புதுச்சேரி யுனிவர்சல் கராத்தே சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை உலக கராத்தே நடுவர் மற்றும் யுனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் கியோசி திருநாவுக்கரசு ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி கம்பன் நகர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் வரவேற்புரை நிகழ்த்த மாநில சங்க தலைவர் மணிவண்ணன் கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில செயலாளர் சங்கர், மாநில சட்ட ஆலோசகர் ஜெயந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான கேலண்டரை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் முத்துநாராயணன், செயலாளர் பாலபாஸ்கர், பொருளாளர் முத்துக்குமரன், செயற்குழு உறுப்பினர்கள் ரக்ஷணதாஸ், சக்திவேல், யோவான், பிரகாஷ், லூர்து, சேவியர் மற்றும் ராஜேந்திரன், நடராஜன், ஆறுமுகம், ஜான் பீட்டர், சேகர், முருகன், பரமேஸ்வரன், பாண்டுரங்கன், சந்திரன், அகஸ்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வீரத்தமிழன் முத்துக்குமாரின் நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டையில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நடைபெற்றது. 2008-2009 காலத்தில் ஈழத்தில் நடைபெற்ற தமிழின படுகொலை போரை தடுக்காத தமிழின பகை இந்திய அரசையும் திராவிட துரோக திமுக அரசையும் அம்பலப்படுத்தி தமிழ் மக்களை போராட தூண்ட தன் உடலையே எரித்து கரிக்கட்டையாக்கி கொண்ட வீரத்தமிழன் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை அஞ்சல் அலுவலகம் அருகில் தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் தமிழர் களம் பொதுச்சேரி செயலாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், புதுவை தமிழ் படைப்பாளர் இயக்க செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் சிறக செயலாளர் சுகுமாரன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், நாம் தமிழர் கட்சி மணிபாரதி, வேலவன், பேரியக்கத்தின் ஐயா முருகவேல், அரங்கத்துறை, கடலூர் சூர்யா, மணிசங்கர், ராகுல், குரலற்றவர்கள் குரல் அசோக்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ் மொழி உரிமை, தமிழின உரிமை, தமிழ் ஈழ விடுதலைக்கு தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய இறையாண்மை மீட்க உயிர்நீத்த ஈகியர்கள் மீது உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7610 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும், அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும். முதல்வர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவு தினம், அவரது சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. நடிகர் விஜய், அவருக்கு ஏற்படும் தடைகளை தாண்டினால்தான் உண்மையான தலைவனுக்கு அழகு. நடிகர் பார்த்திபன் பேட்டி. காலாப்பட்டு சிறையில் குடியரசு தின விழா, சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.